இவ்வளவு சந்தோஷத்தில் துள்ளுறியாடா? எனக்கு பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணம் 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 ஏன் பணம் ஐயோ பணம் 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 அந்த பணம் இருந்தால் தினம் 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 அந்த பணத்தை நினைக்கும் தினம். ஆமா, பணத்தை பார்த்து உடனே இவ்வளவு சந்தோஷப்படுறியே. இந்த பணத்தை பற்றி இன்னைக்கு என்ன தெரியும்? ஏன் தெரியாது? இது 10 ரூபாய், இது 20 ரூபாய், இது 50 ரூபாய், இது 100 ரூபாய், இது 200 ரூபாய், இது 500 ரூபாய். அது எல்லாத்துக்கும் தெரியும். வேற என்ன தெரியும்? வேற எதையும் தெரியாதுப்பா. சொல்றேன், கேட்டுக்கோ. இந்தியா ரூபாய் நோட்டுகளை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடுகிறது. அப்படியா? அனைத்து ரூபாய் நோட்டுகளிலும் மகாத்மா காந்தி அவர்களின் படம் இடம் பெற்றுள்ளது. அதான் தெரியுமே, நம்ம நாட்டு தேசத்துல மகாத்மா காந்தி இருக்கிறாரே. நோட்டுகளில் 15 மொழி மதிப்பு எழுதப்பட்டுள்ளது. அது எங்கப்பா? இங்கே பார். ஆமா, இது இந்தியாவில் பல வகையான மொழி இருக்கும் என்பதை காட்டுகிறது. இது மட்டுமா, கள்ள நோட்டுகளை தடுக்கும் பல பாதுகாப்பு அம்சங்களும் உள்ளன. நீர் முத்திரை, பாதுகாப்பு நூல், மறையேத்து, ஒளி நிறம் மாறும் மை போன்றவை ஆகும். அடேங்கப்பா. ஒவ்வொரு இந்தியா நோட்டின் பின்புறத்தில் இந்தியாவின் முக்கிய இடங்கள் மற்றும் பாரம்பரிய சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு நோட்டுக்கும் தனித்தனி நிறங்கள் உள்ளன. அதை பற்றி இவர்கள் சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரிப்பா. 10 ரூபாய் டெய்ரி மில்க் வாங்கி சாப்பிடலாம். இதுதான் 10 ரூபாய். இதன் நிறப்பழுப்பு. இதற்கு பின்னால் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கோனா சூரிய கோவில் உள்ளது. ஓஹோ, அப்படியா? பாய். ஓகே, பாய். 20 ரூபாய் கேக் வாங்கி சாப்பிடலாம். இதுதான் 20 ரூபாய். இதன் நிறம் மஞ்சள் பச்சை. இதற்கு பின்னால் என்ன இருக்கும் தெரியுமா? எங்க திருப்பு? அட, நம்ம மகாபலிபுரம் கோயில் மாதிரி இருக்கு. இது அது இல்ல. இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள எல்லோர குகைகள். அப்படியா? பாய். 50 ரூபாய் கோனைஸ் வாங்கலாம். இதுதான் 50 ரூபாய் நோட்டு. இதன் நிறம் நீலம். இதற்கு பின்னால் என்ன இருக்கு பார்த்து சொல்லு. ஏதோ நம்ம பெரிய கோயில் பேர் நிக்குது. இது அது இல்ல. இது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஹம்பி ரதம். அப்படியா? பாய். ஓகே, பாய். 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய் 100 ரூபாய் நோட்டு தான். இதன் நிறம் ஊதா. இதற்கு பின்னால் என்ன இருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியாது, பனியா சொல்லு. இதற்கு பின்னால் குஜராத் மாநிலத்தில் உள்ள ராணி கி வாவ். ஓகே, பாய். பாய். அடுத்து யாரு? 200 ரூபாயா? நீ என்ன சொல்ல போற சொல்லு. இதுதான் 200 ரூபாய். இதன் நிறம் ஆரஞ்சு. இதற்கு பின்னால் மத்திய பிரதேசத்துள்ள சாந்தி ஸ்தூபம் இருக்கு. சரியா? சரி, பாய். பாய். அப்பா, 500 ரூபாய் என் கையில நிறைய இருந்தா எப்படி இருக்கும்? 500 ரூபாய் நோட்டு தான். இது இந்தியாவின் உயர்ந்த மதிப்பு பெற்ற ரூபாய். இதன் நிறம் சாம்பல். இதற்கு பின்னால் என்ன இருக்கு என்று நல்லா யோசித்து சொல், பார்க்கலாம். அட, நம்ம தேசிய கொடி பறக்குது. இத டிவில பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எந்த இடம் தான் தெரியல. இது இந்தியாவின் தலைநகரமான புதுடெல்லியில் லால் கில்லா செங்கோட்டை தான். நம் நாட்டு பிரதமர் சுதந்திர தினம் அன்று தேசிய கொடியை ஏற்றுவார். அப்படியா? பாய். பாய். இப்ப இந்தியா ரூபாய் நோட்டுகளை பற்றி புரியுதா? ஒவ்வொரு நோட்டுக்கும் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை நினைவூட்டும் ஒரு சின்னம். நல்லா புரியுதா?